Hi everyone, today vlogல இதுவும் ரொம்ப சிம்பிளான ஒரு யூஷுவலான கொழுக்கட்டை ஆன் விநாயகர் சதுர்த்தி. அதுக்கு வந்து நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். அதில் வந்து கரைச்சி வச்சுருக்க அந்த வெல்லத்தை ஊற்றுறோம். இதோட ரேஷியோ எப்படின்னா 1 cup ஆஃப் ஃப்ளவர் எடுத்திங்கன்னா அதுக்கு 1 cup ஆஃப் வெல்லம் உடச்சி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆக்சுவலி ஸ்வீட் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 3/4 முக்கால் கப்பே போதுமானது. ஸோ இந்த மாதிரி வெல்லத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் அந்த மாதிரி இருந்தது, அந்த ரீசனுக்காக நம்ம ஃபில்டர் பண்ணி வேறு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இது பாகுபதம் வரணுங்கிற அவசியம்லாம் கிடையாது ஆக்சுவலி. இப்போது இந்த வெல்லத்தோடையே நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நான் கொஞ்சம் பாசி பருப்பை வந்துட்டு 8 டீஸ்பூன் பாசி பருப்பை நெய்யில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 cup ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு 50% ஒரு சும்மா ஃபுல்லாலாம் வேகக்கூடாது, கொஞ்சம் பாதி வெந்துச்சுன்னா போதும், அந்த அளவுக்கு வேக வச்சுருக்கேன். அதை இந்த பாகுலையும் நம்ம வந்து ஆட் பண்ணிடுறோம். இந்த கொழுக்கட்டை மாவு வந்து ஆக்சுவலி இது வந்து ஸ்டோர் பாட்டு தான், நான் வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணல. ஸ்டோர் பாட் ஃப்ளவர் தான் ஆக்சுவலி. இது கூடவே நம்ம கொஞ்சம் தேங்காயை நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்கோம், ஃப்ரெஷ் கோகோனட். அதையும் நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு கப்புக்கு வந்துட்டு அபவுட் ஐ திங்க் 3 டீஸ்பூன் ஷுட் பி எனஃப். அது பாயில் ஆகிட்டு இருக்கப்பயே நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஃபார் த நைஸ் ஃப்ளேவர், வெல்லம் ப்ளஸ் ஏலக்காய் ஃப்ளேவர், அதோட காம்பினேஷன் தான் ரொம்ப ஒரு அந்த ஆத்தென்டிக்கான ஒரு ஃப்ளேவர்ஃபுல் டிஷ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஐம் ஆடிங் சம் கார்டமன். ஓகே, இதுதான் நான் அப்போயே சொன்ன மாதிரி பாகுபதம் வரணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஐ எம் மிக்சிங் எவ்ரி திங் டுகெதர். இப்போது நம்ம கப் ஆஃப் மாவு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நீங்கள் வச்சுக்கலாம், கொஞ்சம் குறிச்சிட்டு. இப்போ நீங்கள் அந்த மாவை வந்து ஆட் பண்ணிக்கலாம். a pinch of salt, எனி சுகர் நம்ம செய்யும் போதும் a pinch of salt ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது ஸ்டார்ட் மிக்சிங் இட் டுகெதர். நம்மளுக்கு ஒரு டோ கிடைக்கிற மாதிரி இதை மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஐ ஃபர்காட் ஒன் மோர் திங். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஆட் பண்ண மறந்துட்டோம். அது எனி டைம் இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனி டைம் வி கேன் ஆட். அதுதான் எள்ளு. ஆக்சுவலி ஐ டோன்ட் ஹேவ் த பிளாக் செசமி சீட்ஸ். என்கிட்ட இப்போ வந்து ஒயிட் எள்ளு தான், ரோஸ்டட் எள்ளு தான் இருக்குது. ஸோ நான் போட்டுட்டேன். அவ்வளோதான். எல்லாத்தையும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணுறது பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப சிம்மில் வச்சும் நம்ம இது பண்ணிக்கலாம். மூணு இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு நல்லா இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது முடிஞ்சது. நம்ம இப்போ கொஞ்சம் நேரம் இந்த ஸ்டேஜில் நான் ஆல்ரெடி அந்த பாசிப்பருப்பு ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே ஐ ஹவ் ஹேட் அ ஸ்பூன் ஆஃப் கீ ஆல்ரெடி. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இப்படியே விட்டுருணும். வி ஸ்விட்ச் ஆஃப் த ஸ்டவ் அண்ட் லீவ் இட். இதை அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுறணும், ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் திரும்ப மாவை நம்ம டோவை நல்லா பிசைஞ்சிட்டு அந்த ஷேப் மோதகம் செஞ்சு வச்சுக்கலாம்.
இது அதோட கண்டினியூட்டி தாங்க. அந்த மாவை நம்ம வெல்லத்தோட கிளறிட்டு அது ஆடுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இல்லையா. அதுக்கப்புறம் இதை நம்ம சப்பாத்தி டோ மாதிரி கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டோ ஆக்கிடணும். அதை இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு சப்பாத்தி டோக்கு நம்ம எப்படி மாவு பிசைவோம் அதே மாதிரி நல்லா இது பண்ணிக்கிறோம். ஒரு கையில் கேமரா, ஒரு கையில் மாவு பிசைஞ்சிக்கிட்டு இருக்கேன். அதுதான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது கிடைக்கிது. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறோனுங்க. அவ்வளோதாங்க. நம்ம எவ்வளோ சிம்பிளாக முடிக்க முடியுமோ, ரொம்ப பாத்திரம் எடுக்காமல் விளக்குற வேலையை கம்மி பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதே இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற வேண்டிதான். இன்னும் கொஞ்சம் நெய்யோ இல்லை நல்லெண்ணெய்யோ ஏதாவது ஒன்று கையில் தடவிட்டு கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிக்க வேண்டிதான். அவ்வளோதாங்க. நம்ம வீட்டு விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டை செய்ய மாவு ரெடி. ஒரு கப் மாவுக்கு திரட்டினோடனே எனக்கு இவ்வளோ கொழுக்கட்டை கிடச்சிதுங்க. ஸோ நீங்கள் மாவு அளவு போடும்போது பார்த்து போடுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி. நம்ம ஒரு கப் போட்டோம், அதுக்கு அபவுட் 25க்கு மேலேயே எனக்கு கிடச்சிருக்குதுங்க. ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் மாவு இது பண்ணுறோம். இதாங்க நமக்கு ஃபைனல் கொழுக்கட்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், looks soft and fluffy.